கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த மேடையில் நான் நிறைய பேர் அனுப்பி அந்த கடன் பிரச்சனை தீர்ந்த ஒரு கோவில் கும்பகோணம் பக்கத்துல திருச்சேரைன்னு இருக்கு. சார பரமேஸ்வரர் கோவில்னு பேரு. ரொம்ப அழகா தமிழ்ல செந்நெறியப்பர். வாழ்க்கையில நாமெல்லாம் செம்மையான வழியில நடக்கணும் அப்படின்னு நம்மை செம்மையான வழியில் நடத்தக்கூடிய அப்பன், அதனால அவருக்கு பேரு செந்நெறியப்பன். கடன் பிரச்சனை தீரணும்னா முதல்ல நாம உழைக்கணும். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க சிவபெருமானை நம்பினால் உங்களுக்கு உழைப்பதற்கான வாய்ப்பு தேடி வந்து நிச்சயமாக பொருளாதார நிலை உயரும். இப்ப நான் சொல்றேனே, இடரினும் தளரினும் ஒரு பதிகம் இருக்கு. அதுக்கு பேரே பணம் கொடுக்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்தை நான் முதல்ல படிச்சதும் கூட்டாளு முடுக்க வரும்போது தான் படித்தேன். எனக்கு என்னன்னா, பதிகம் சொன்னா பணம் கிடைக்குமா? அப்படித்தானே இருக்கும் எல்லாருக்கும். முதல்ல 2006 அந்த காலகட்டத்தில் ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பா வேள்வி செய்யறதுக்கு பணம் தேவைப்படும். ஞானசம்பந்த பெருமான் திருவாவினன் கோயிலுக்கு வந்து, திருவாவடுதுறை கோவிலுக்கு வந்து பாடுறார், பதிகம் பாடுறார். இடரினும் தளரினும் பதிகம் பாடுறார். அவருக்கு சிவபெருமான் பொற்காசுகள் கொடுத்தார். இந்த பதிகத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் படிச்சேன். நான் வந்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இடரினும் தளரினும் பதிகத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சதுனால பல பேருக்கு அந்த பதிகத்தை சொல்லுங்க. இதே கூட்டாளு மூடுல இடரினும் தளரினும் பதிகம் சொல்லுங்க, பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த பதிகத்தை நிறைய பேர் எழுதி தர சொல்லி என் கையால இந்த ஊர்ல பல பேருக்கு நான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறேன். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதலுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்தரஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணை. இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு இந்த பதிகத்தை நீங்க ஒரு 48 நாள் விடாம சொல்லி பாருங்க. எனக்கு மாசம் 10 நிகழ்ச்சி புக் ஆகுதுன்னா ஒரு 15 நிகழ்ச்சி புக் ஆகும். நான் அதை ஒத்துக்கிறப்போ என்னுடைய உழைப்பின் மூலமாக பொருளாதார நிலை உயரும். நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படி கடன் தீர்வதற்காக இன்றைக்கும் எத்தனையோ பேருக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவன் இருக்கக்கூடிய கோவில் தான் செந்நெறியப்பர் கோவில், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில 5 மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும், மதியானம் 12 மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும், உச்சி காலத்துல ஒரு அபிஷேகம் நடக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, நேரம் இருந்ததுன்னா, இது கடன் பிரச்சனை மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் ரொம்ப நாளா நிறைவேறாம இருக்கு, சொந்த வீடு அமையல, ப்ரமோஷன் கிடைக்கல, குழந்தை இல்லை, என்ன வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு வேண்டுதல் ரொம்ப நாளா நான் நிறைய சாமி கும்பிட்டு பார்த்தேனம்மா நடக்கவே இல்லைன்னா ஒரு முறை திருச்சேரைக்கு போய் திங்கட்கிழமை அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்துல காலையிலையோ அல்லது மதியானத்திலேயோ கலந்துக்கிட்டு உங்க அட்ரஸை எழுதி கொடுத்தீங்கன்னா 11